உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, எங்க வீட்ல இருந்து யாரும் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. இதுல கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏமா, எனக்கு என்னமா தெரியும்? உங்க புருஷனோட அக்கா தான் வந்து சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட கலந்துக்க போன் பண்ணேன். நீங்க போன் எடுக்கல. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இதுல கண்டிப்பா இவங்க தான் ஏதோ திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. ஏமா, அது உங்க பிரச்சனை. இதுல ஏன் தப்பு என்ன சொல்லுங்க? ஐயா, உங்க மேல தப்பு இல்லதான். ஆனா இந்த குழப்பத்துக்கு நாங்களும் காரணம் ஆயிர முடியாதுல்ல. இந்த வீடு எங்களுக்கு கண்டிப்பா வேணும். இது வெறும் வீடு இல்லைங்க ஐயா, எங்க மாமா வாழ்ந்த கோவில். அத நான் இழக்க விரும்பல. சார், இவங்க சொல்ற கதையெல்லாம் நான் நம்பல. நீங்க எனக்கு வீடு தரீங்கன்னு சொன்னனாலதான் நான் இங்க வந்தேன். மொத்த பணத்தை கை நீட்டி வாங்குனீங்கல்ல, எனக்கு தான் நீங்க தரணும். அதுதான் முறையும் கூட. ஐயா, நான் தான் உங்ககிட்ட அவகாசம் கேட்டிருந்தேன்ல. அது மீறி போயிருந்தா நீங்க பண்றது எல்லாமே சரி. யாரோ பண்ண குளறுபடிக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன பத்தி. நான் திரும்பவும் சொல்றேன், அது வீடு இல்லைங்க ஐயா, எனக்கு கோவில். அது கண்டிப்பா எனக்கு வேணும். கொஞ்சமாவது தயவு பண்ணுங்க ஐயா, யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஏமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தம்பியையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பியும் வந்துச்சு. கை நீட்டி பணமும் வாங்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஐயா, பாவம் புண்ணியம் பார்க்கலாம் இது நேரம் இல்ல. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதை முதல்லயே கேட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணு போன் பண்ணும்போது பேசியிருந்தா, இந்த குழப்பமெல்லாம் வந்திருக்காதுல்ல. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நிதானமா போயிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏன்னா எனக்கு வாக்கு முக்கியம், சொன்ன சொல்லும் முக்கியம். இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இன்னைக்கு நாங்க பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கு தானே நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன தயங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லையா? தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்க. இந்த பாருமா, நான் இவருக்கு கொடுக்கறதா சொல்லிட்டேன். நீயும் என்கிட்ட அவகாசம் கேட்டிருக்க. நான் இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறது? சரிம்மா, உனக்கு ஒரு வாரம் எல்லாம் கிடையாது, 2 நாள் அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா வீடு உனக்கு, இல்ல தம்பிக்கு தான். என்னம்மா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? ஐயா, இது போதும். நான் 2 நாள்ல நிச்சயமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க வீட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் என்ன பழனி தம்பி, 2 நாள் தானே? ஏன்னா அந்த புள்ளையையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. பொறுத்தது பொறுத்தீங்க, 2 நாள் தானே. அவங்க பணம் கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே வீடு உங்களுக்கு தான். நான் வார்த்தை மாற மாட்டேன். அவங்க பணம் தரலன்னா பத்திரத்தை உங்க மனைவி பேருக்கு மாத்ததுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். இந்தாமா. அமுதா, 2 நாள் தான், மனசுல வச்சுக்கோ. 3வது நாள் இதே ஆபீஸ்ல இருப்பேன். நீ பணத்தோட வரல, அப்புறம் என்ன கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கப்புறம் வீடு இவங்க கைக்கு போயிடும். சார், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட். சார், நான் வரேன் சார். வாங்க, வரேன். நரித்தனம் பண்றதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீல. உங்களுக்கு எல்லாம் நியாயமா வாழவே தெரியாதா? அநியாயம் என்னைக்குமே ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்க என்ன பண்ணாலும் எங்க மாமா வாழ்ந்த கோவில உங்க கைக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன்.
ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் எல்லாம் முடிஞ்சு அவங்கள குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்க வச்சிருப்பான். எல்லாம் வீணா போச்சு. தம்பி விடுங்க தம்பி, இம்புட்டு நாள் அவங்கள தோக்கடிக்க காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன 2 நாள் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? அவங்களால 2 நாள் இல்ல 10 நாள் ஆனாலும் அந்த பணத்தை புரட்ட முடியாது தம்பி. ஆபரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டா அந்த மாதிரிலாம் இதுல முடியாது. நான் விடவும் மாட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு தான். உமா, நீ கவலைப்படாதம்மா. அந்த வீடு உனக்குத்தான். அவங்க நடுத்தருவுக்கு தான் போவாங்க. அத்தை, என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் ஆகல அத்தை. நல்ல வேலையா கடைசி நேரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நாங்க போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். நல்ல வேலை. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இந்நேரம் வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கோம். எதுக்குமா இந்த ஓனர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணாரு? அதான் ஒரு வாரம் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காருல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதானே. அவருக்கு பணம் தான் முக்கியம்னா நமக்கு வீடு தரணும் சும்மா வாய் வார்த்தையில எதுக்கு அவர் சொல்லணும்? இல்ல சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆஹா, நம்ம மட்டும் மாட்டணும், அடிச்சு துரத்திடுவாங்களே. தப்பெல்லாம் அந்த பழனியோட தான். அவன் தான் நம்ம இந்த வீட்டை வேணான்னு சொன்ன மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி அவரை ஏமாத்தி அவசர அவசரமா வீட்டை வாங்க ஏற்பாடு பண்ணிருக்கான். நல்ல வேலை, மாமா போட்டோ மூலமா நமக்கு தகவல் சொல்லிட்டாங்க. யார் இந்த வேலை பண்ணிருப்பா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அந்த நாதாரி அடிச்சு வெளுத்துறவனாக்கு. நல்ல வேலை, வீடு நம்ம கையை விட்டு போகல. இல்லத்த, வீடு கையை விட்டு போகாம இருக்கணும்னா இன்னும் 2 நாள்ல நம்ம பணத்தை ரெடி பண்ணோம். ரெண்டு நாள்லயா? எப்படித்தான் முடியும்? 2 நாளா? ஒரு வாரம்ல டைம் கொடுத்திருந்தாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.